40 கோடி ஊழல். காங்கிரஸ் கவுன்சிலர் சேலையை இழுத்ததாக குற்றச்சாட்டு. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் தள்ளு முள்ளு. கோவை மாநகராட்சி வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இன்றைய மாமன்ற சாதாரண கூட்டம் கடும் அமளி, கூச்சல், வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுக்கு மத்தியில் நடைபெற்றது. மாநகராட்சி பகுதிகளில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் காலி குடங்களுடன் கூட்ட அரங்கிற்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வார்டுகளில் நடைபெறும் மக்கள் நல பணிகள் குறித்து அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பதில்லை என்றும் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் கூறி திமுக, அதிமுக கவுன்சிலர்களை இணைந்து மேயர் ரங்கநாயகியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தை மதியம் 12 மணி வரை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் தொடங்கிய கூட்டத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட செம்மொழி பூங்கா பணிகளில் ரூபாய் 40 கோடி ஊழல் நடந்திருப்பதாக காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அவையில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது திமுக கவுன்சிலர்கள் தன்னை தள்ளியதுடன் சேலையை இழுத்து அநாகரிகமாக நடந்து கொண்டதாக காயத்ரி குற்றம் சாட்டி கண்ணீருடன் வெளிநடப்பு செய்தார். இந்த சம்பவம் கோவை அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் அவை நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியை 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்வதாக மேயர் ரங்கநாயகி அறிவித்தார். இதனால் மாநகராட்சி வளாகம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது.